வெள்ளங்கிரி கோயிலுக்கு வந்தாச்சு. வாய்ஸ் அவ்வளோதான் போச்சு. 30 ரூபாய்க்கு கிடைக்கும். வெள்ளங்கிரி மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். மொத மலை வருதுக்குள்ளங்க முடிஞ்சு கொடூரமான மலையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளங்கிரி ஏறுறோம். இந்த இதுலயே ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். நான் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். 20 பேர்ல நாங்கள் 3 பேர் தான் உட்காந்துருக்கோம். 3 பேர் பத்திரமா இருக்காங்க. 17 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் நீங்கள் 4ஆம் மலை ஏறின பிறகு தான் கிடைக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இருந்து போயிருக்கா தான் இருக்காப்புல சிவபெருமான். மலை ஏறிலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இறங்கிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். கீழே போயிட்டு உயிரோட இருந்தா வெள்ளங்கிரி கோயிலுக்கு வந்தாச்சு. இன்னும் மலையேறிருக்கோம். மலையேறிட்டு இப்படி இன்னும் கிளம்ப வேண்டியதான். கோபுரத்தை காட்டும். கோபுரம் உள்ளக்க தடி வாங்கிட்டு வாய்ஸ் அவ்வளோதான் போச்சு. தடி வாங்கிட்டு அப்படி இன்னும் மலை ஏற வேண்டியதான். மைக்கு அது மாறி கேட்குது. அதனால இது ஃபோன்லேயே இருக்கும். தடி வாங்கிட்டு அப்படியே மேலே ஏற வேண்டியதான். கோயில் கோபுரத்தை மட்டும் காட்டும். கீழே எடுத்துருக்கேன் அவ்வளோ நேரம். அது இது பண்ணிக்கலாம். சரி, ராமநாதபுரம். நல்லா இருக்கும். அக்காவுக்கு தான் கொடுப்பாங்க. அவ்வளோ என்ன ரைஸ் இல்லையா? இல்ல ஒண்ணுமே இல்லை. இல்லைங்க நிக்க பண்ணிக்குது. பிஸ்மிஸ் பிடிக்கிறதுங்க. கோயில் பேர் இருக்கு சார். நமச்சிவாய 3 இடத்துல தர்றாங்க சார். நமச்சிவாய தனி கிளம்பிட்டோம். மலை ஏறிட்டு நான் உங்களுக்கு அது வரைக்கும் சைனிங் ஆகும். வெள்ளிங்கிரிக்கு நைட்டு வந்தீங்கன்னா நைட்டு எதுவும் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஏன் மேலே இந்த இடத்துல கனெக்ட் பண்ணலாம். அப்புறம் பண்ணுவோம். கம்பு வாங்கியா உங்களுக்கு 30 ரூபாய்க்கு கிடைக்கும். அடிச்சு காட்டியா போன் அடிப்போம். இது எவனோ கொடுத்தாங்க. அன்பான வேண்டுகோள். 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், குழந்தைகள், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு மற்றும் சுவாச கோளாறு உள்ளவர்கள் மலையேறுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சாப்பாடு போடுறாங்க. மருத்துவ உதவி மையத்தை பக்தர்களின் உயிர் மற்றும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அருள்மிகு தடி வாங்குறது வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் சாப்பிட்டு தடி வாங்கி போறாங்க. வெள்ளியங்கிரி மலைப்பாதை கடுமையான நடை கொண்டதாக இருப்பதால் தடியை பத்தி நம்ம கண்டிப்பா பண்றோம். எதுக்கு தடி யூஸ் ஆகும்? கொடுக்கறதே பெருசு. அன்னதானத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ உட்காந்துருக்கோம். இப்போ தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். இப்போ எல்லாம் பாதி பேர் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டோன்னு அப்படியே கிளம்ப வேண்டியது. மலை ஏற நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் பேக்.
வெள்ளியங்கிரி மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். நமக்கு பின்னாடி எல்லாரும் வராங்க. முதல்ல ஏறிக்கிட்டு இருக்கோம். பாருங்க படியே எல்லாம் செங்குத்தா நிக்குது. ஒண்ணு இப்படி நிக்குது, ஒண்ணு அப்படி நிக்குது. ஒண்ணு காதுல ஏறுது, ஒண்ணு கழுத்துல ஏறுகிற மாதிரி மெண்டலாக்கம் இருக்குங்க. படிக்கட்டுலாம் வரவங்க சேப்பாங்க. நாங்க வெறுங்காலில் தான் ஏறுறோம். இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மலை. ஏறி போயிட்டு இருக்கோம். சூப் போட்டுவாங்க. வாடா மாமா, வாடா மாமா. மேலே ஏறிட்டு இருக்கோம். இப்போ ஃபோனையும் இந்த கம்பையும் வச்சுட்டு நடக்க முடியல. நான் மேலே ஏறிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அது பேக் வச்சிரு. முதல்ல பேக் வச்சிரு. ஏய் போடா. முடியலப்பா. முதல்ல பத்தி சொல்லுங்க. முதல்ல சக்சஸ்ஃபுல்லி கிளம்புங்க. முதல்ல வருதுக்குள்ளங்க முடிஞ்சு ஏதோ நம்ம தோஸ்து இருக்காப்லங்க. பாருங்க நம்ம பிள்ளையாரு நம்ம தோஸ்துங்க. அவர் இருக்க போய் ஏதோ வந்தாச்சு. நம்ம தோஸ்து நம்மளை கூப்பிட்டு வருவாப்ல. மத்த மலைக்கெல்லாம் ரெண்டாம் மலை நோக்கி பயணம். அவர் நம்ம கூட வராப்ல. முதல்ல எப்படி இருக்கு? ரொம்ப இதா இருக்கு. கொடூரமான மலையா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளியங்கிரி ஏறணும். முதல் மலையை பார்த்து அவ்வளவு செதறிட்டாங்க இருக்கிற பயிரெல்லாம். இந்த இதுலயே ஒருத்தன் போன் பேசிட்டு வரான். ஒருத்தன் போன் பேசிட்டு வெக்க வைக்கிறா. எனக்கு கம்பு கூட வேண்டாம். கம்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். குடும்பசாமி போன காத்துல வச்சு விருந்து ஏறானப்பா. போட்டா விழுதான்னு பார்த்தேன். இருந்துருச்சா உங்களுக்கு? சாரி, எனக்கு தெரியாது. குடும்பசாமி விநாயகர் தான் காப்பாற்றணும். ஓமா பார்க்காம போக முடியாது. அதுக்கப்புறம் தான் எங்க பெரிய மலைக்கு 1 மணி நேரம் பின்னாடி வராங்க. இருக்கிற வரைக்கும் திருத்து விடுங்க. இவர் யாரு தெரியுதா உங்களுக்கு? ஐயோ ஐயோ, இவர் அதுக்கு மேல இவர் வந்து இவரு உள்ள கிடமா அடிக்கி நல்லபடியா எல்லாரும் சேர்த்துறியா போய். அதே மாதிரி நாங்க வரும்போதுல காலு கீழே தேலுப்பா. சரியான தேல் அது தேலை அடிச்சு போட்டு வந்திருக்கு. யார் நடந்தாலும் பார்த்து நடக்கப்பா. காலு கீழே தேல் நடக்குது. என்னப்பா பார்த்து நடக்க வந்தாலும் பார்த்து வாங்க. வெள்ளியங்கிரி வந்தா பார்த்து சுதாரமா வாங்க. ஷூ போட்டுவாங்க. செருப்பாலோட கிடையாது, ஷூ போட்டுவாங்க. இவருங்க அதுவும் இல்ல, கீழே நம்மள செக் பண்ணாங்க. ஒரு குப்பை மேடம் கிடக்கு. யாரும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. பாருங்க இப்படி போட்டு போறாங்க. செக் பண்றாங்க. ஒரு கேமரா மைக் கொண்டு வர முடியல. வரைக்கும் நோண்டி பார்த்தாங்க. என்ன ரொம்ப கொடுமையா இருக்கு. கவர்மெண்ட் வராங்க. ஒரு 10 பேர் இருக்காலும் போதும். 200 செத்து போச்சு கீழே இறங்கும் போது. உண்மையாதான் சொல்றேன் தம்பி. வராதையா கொண்டு வந்து 200 செத்து போச்சு. போற வழியில ஒரு தண்ணி பழம் 7 கிலோ தண்ணி வாங்கி தின்ட்டு வரலாம். எதுவும் போட்டுக்காங்கன்னு பார்ப்போம். ஆமா இன்னைக்கு உள்ளது நம்பர் என்ன எல்லாமே ஒரே நம்பர். சின்ன புள்ள கூட நல்லா வருது. அங்க பாருங்கடா, அந்த சின்ன புள்ள கூட நல்லா ஏறி வருதா. உங்களுக்கு எல்லாம் கேடு. 2 ஒரு பழம் தான் ஏறிருக்காங்க. இன்னும் 6 மலை இருக்கு. ஒரு மலை ஏறதுக்கு ஒருத்தர் குஞ்சு வலிக்கீங்க, ஒருத்தர் வயிற்ற கலக்குங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பண்ண முடியல. இங்க பாருங்க சாமிய
சாமியா ஒண்ணுமே பண்ண முடியல, குறுகுறு வாங்காப்ல ஒரு ஒரு மலையிலே சாமி வளர்ந்துருச்சு. அந்த சாமி இப்ப கேடு எங்கிட்டு கிடைக்கும் தேடிட்டு இருக்காப்ல, கேடு பறக்கிறாப்ல. எங்க போனாலும் தூய பணி செய்யணும், அது சரி. அதான் நல்லது. கேளை கொண்டு போய் காசு உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. காசு போற சொல்லிட்டு இருக்காங்க தாயி. காசுக்கா ஏங்க கோயிலுக்கு போனா தூய பணி செஞ்சாதாங்க புண்ணியம் கிடைக்குமா? அப்படிப்பட்ட புண்ணியமே நாங்க வந்து இங்க ஸ்டிக்கர் ஒட்ட இதை மட்டும் தான் எடுப்போம். ஏன்னா அதான் இருக்கு. ஏன்னா அதுல தான் காசு தருவாங்க. 20 ரூபா ஸ்டிக்கர் எடுக்கிறது கிடையாது. அப்ப இது துப்புரவு பண்ணியா நீங்களே சொல்லுங்க. துப்புரவு பண்ணியா? நாங்க வந்து துப்புரவு பண்ணி தாங்க செய்யறோம். அது இங்க பாருங்க, சொல்லும் போது 10 பாட்டில் எடுத்தா ஒரு தண்ணி பழம், ஏழைகளை தண்ணி பழம் வாங்கிட்டு தண்ணி பழம் வாங்கிட்டு காலம் கலியாலம் ஆகி போச்சு. ஏங்க மலைக்கு அப்புறம் இங்க வாங்க, பின்னாடி வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, பின்னாடி வாங்க. இப்ப நம்ம அமேசான் காட்டுல இருக்கோம். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இருக்கிற குப்பையெல்லாம் எள்ளி போட்டு சொல்லி பேசுங்க. வெள்ளைங்கிரி காடு, ஆமா, வெள்ளைங்கிரி காடு 2ஆம் மலை சக்சஸ்ஃபுல்லா ஏறிட்டு இருக்கோம். அது வந்து இப்போ ஒரு புலி வந்துச்சுன்னா அதை வேட்டையாட பார்க்கும். புலி நாங்க மேனிஸ் வைல்டு தமிழ்ல டப்பிங் பண்றோம். முதமலை முதல்ல மேனிஸ் வைல்டு டப்பிங் பண்றோம். இருங்கடா அப்பா. முதமலைய முடிச்ச உடனே 2ஆம் மலை ஏற கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஆனா போக போக தான் தெரியும் 2ஆம் மலை எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு. வந்து ஓடி அதானே 3ஆவது மலை போய் நிக்கிறான். வாங்க 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 ஏறுங்க. 2ஆம் மலை தான் தண்ணி இருக்குல்ல. 2ஆம் மலை தண்ணி ஊத்திட்டாங்க. 2ஆம் மலைக்கு வந்தாச்சு. பாருங்க, ஒரு ஆள் சோர்ந்துட்டாப்ல. 2ஆம் மலை கூட கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் மலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் மலை தான் என்ன கஷ்டமா இது இருக்கு. கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. 3ஆம் மலை தான் என்ன கதைன்னு பார்ப்போம். என்ன கதைன்னு தெரியல, போய் பார்த்தா தெரியும். அதான் தெரியும். நான் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன், மேலே போய்க்கிறேன், அப்புறம் ஒரு வியூ காட்டுறேன் பாருங்க. 3ஆம் மலை போய்க்கிறோம். இது சூப்பரா இருக்கு, ஈஸியாவே தெரியுது. ஈஸாவே தெரியுது. டக்குன்னு சொல்லிட்டீங்களே. இந்த வியூவை காட்டுறேன் பாருங்க. 3ஆம் மலை போய்க்கிறோம். 3ஆம் மலை வந்தாச்சு. நாங்கள் 3ஆவது மலையில 3 பேரும் உட்காந்துருக்கோம். 20 பேர்ல நாங்க 3 பேர் தான் உட்காந்துருக்கோம். நாங்க 3 பேரும் பத்திரமா இருக்கோம். 17 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. பெரிய படம். நாங்க வியூ பாயிண்ட் தரமா இருக்கு. கடைக்கு முன்னாடி காட்டுறேன். அந்த கடைக்கு உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் பாருங்க. உட்காந்தீங்கன்னா இது மானமா பார்க்கலாம். நானும் பார்க்கலாம். நான் காட்டுறேன், மேலே போய் காட்டுறேன். இன்னும் இருக்கு. ஆனா நாங்க 3 பேர் பத்திரமா இருக்கோம். எங்க கூட வந்து 17 பேர் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. 5 பேர் மேல ஏறிட்டாங்க. அவங்கள ஏறவே இல்லை, மீதி பேர் முன்னாடி நிக்காங்க. என்னன்னு கதை தெரியல. நான் 4ஆம் மலையில போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஃபைனலி 4ஆம் மலை தான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அவன் தான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தான். இவன் தான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தான். லைட் பிடிக்கல, இவன் தான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தான். தண்ணி பிடிச்செல்லாம் குடிச்சிட்டு போக போகிறோம். நகம்பா வாரேன். போன் இதுல எப்படி அடிக்க முடியும்? 4ஆம் மலை வந்தாச்சு. 4ஆம் மலையில தண்ணி 4ஆவது மலையில தாங்க தண்ணி கிடைச்சிருக்கு. வேற எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. சொர்க்கம் இப்பதாங்க சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு. 4ஆவது மலையில வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு அப்படியே ஏறிட்டு இருக்கும். அதெல்லாம் இங்க ஒரு வெள்ளரிக்காய் வந்து 30 ரூபாய்ங்க. எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க கீழே 1 கிலோ இது என்னது வெங்காயம் இங்க வருவாப்ல. வெள்ளரிக்காய் 1 கிலோ வெள்ளரிக்காய் 50 ரூபான்னு தான் சொன்னாங்க கீழே. அதை நாங்க கேட்காம கொழுப்படுத்து இங்க வந்து ஒரு வெள்ளரிக்காய் 30 ரூபாய்க்கு வாங்கி தின்னுருக்கு. பெரிய குடும்பங்க. ஆமா. 5 ரூபா பிஸ்கட் இங்க 40 ரூபாயாங்க. 5 ரூபா 10 ரூபா பிஸ்கட்லாம் அங்க 40 ரூபா 45 ரூபாய். அது சரி, கொள்ளையடி அடிக்காங்க. ஐயோ. இன்னும் மலையெல்லாம் ஏற போறோம். அங்கெல்லாம் ரேட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு வேற தெரியல. போக அப்டேட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ரைட். இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் நீங்க 4ஆம் மலை ஏறின பிறகு தான் கிடைக்கும். வெள்ளையங்கிரி ஏறும்போது 4ஆவது தெரியலங்க. வெள்ளையங்கிரி ஏறி நைட் டைம்ல ஏறினீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் இதை தான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன். நல்லா இருக்குதா? இன்னும் மேலே போனோம்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் 4ஆம் மலை ஏறி வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் நல்லா தெரியும்.
நேரில் பார்க்க வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது நல்லா இருக்கு. மறக்காமல் எல்லாரும் வெள்ளியங்கிரி ட்ரை பண்ணுங்க. அது ஒரு புது அனுபவமாக இருக்கும். வச்சுக்கிட்டுங்க பொறுத்து கொண்டு ஆளு இன்னும் 5வது மலைக்கு போக இன்னும் அரை மணி நேரம் ஆகும். 4ஆம் மலையிலேயே தலாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரே குளிரா இருக்கு. படுத்துறோம். ரொம்ப குளிரா இருக்கு. சரியான சில்லுன்னு இருக்கு. அந்த பனியே நம்ம தலைமுடியில ஒட்டுதுன்னா பாத்துக்கலேன். மைனஸ்ல இருக்கு. இப்பதான் ஏன் உணர்த்தினேன் வர முடியல. மூடிதான் உட்காந்துருந்தேன் இவ்வளவு நேரம். எடுத்து விட்டேன். வீடியோ எடுக்கிறோமே கேரளா பைத்தியம் அப்படின்ட்டு எடுத்தோன்னே பனி ஒட்டிக்கிச்சு. எத்தனை பாட்டு போகும் போயிட்டாங்க. நம்ம இங்க இருப்போம். நமக்கு பின்னாடி ஒரு டீம் அது என்ன கதை வராது. வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாத்திக்கிட்டோம்னே. அது சரி வந்துருமியா. என்னன்னா வந்துருமியா. ஏறும் போச்சுல ஏறிட்டோம். இறங்கும் போச்சுல வந்து ஏறியும். அவனை உருட்டு பேரு நீ கீழே பண்ணிக்கிறான். அது இறங்கும்போது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். கூட தலைகீழ வர மாதிரி இருக்கும். அவ்வளோ வாஷ் பண்ணி 6ஆம் மணிக்கு வீட்டுக்கு அப்ப இருந்தே எடுத்துட்டு இருக்காம பாதை கண்ணு தெரியாது. லைட்டா இது சும்மாவா இருக்கு. பகல்னா கண்ணு தெரியும். இதுல என்னடா கண்ணு தெரியும். அஞ்சு மலையை காட்டி 5 மலையை எப்படியோ தாண்டி 6வது மலையில வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பின்னாடி இருந்து முன்னாடி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. செங்குத்தாவும் ஏறுது, நட்டக்குத்தாவும் ஏறுது, சைடாவும் ஏறுது. யாத்தாடி வாங்க வாங்க. அனுபவம் சரியான அனுபவம். இவங்க மாட்டி வாங்க. நல்ல அனுபவம் தான். நல்லா இருக்கு. ஜாலியா இருக்கு. பசங்களோட வரலாம் வாங்க. பிள்ளைகளோட வரலாம் வாங்க. 6ஆம் மலையில உட்காந்துருக்கோம். சன்செட்டை பார்க்கணும் உட்காந்துருக்கோம். சன்செட்டை பார்ப்போம் தெரியல. திடீர்னு கிளம்பி போய் சாமியை பார்க்கணும் போயிடுவாங்க. சரி மண்டையில பனி வருது. சன்செட் வரையும் பிச்சை கட்டிட்டு பாய். தூங்கப்பா. 6.5 hours later. மக்களை 7 மலை தாண்டி 7 வழியாக நடந்து அப்புறம் 7 மலைன்னு சொல்கிற மாதிரி 6 மலை தாண்டி 7வது மலையாக சிவன் இருக்கிற மலையை நோக்கி பயணித்தோம். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி போகிறாங்களா, இங்கேருந்து அப்படியே போய் அந்த மேகம் அப்படியே இருண்டு போயிருக்கா. அங்கே தான் இருக்காப்புல சிவபெருமான். அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே திரும்பி தலையில் இறங்கி இவ்வளோ தூரம் இறங்கி இதாக பாருங்க இப்படி வந்து வெளியே ஒரு தாவு மாதிரி போகும். தாவில் மேலே வந்து எங்களுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கோம். நான் அங்கிட்டு போயிட்டு 5வது மலை 6வது மலையை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லலை. அதை பற்றி நான் கண்டினியூ பண்ணுறேன். 5 minutes later. வாடா மாதவா, யாராலையும் நடக்க முடியல. 6 மலை அதுவே பெரிய மலையா. அதுதான்டா 6 மலையை தாண்டி 7வது ஒரு மலையா பெரிய மலையா காமிச்சாங்க. அந்த அறுபறிவு பின்னாடி அதுவும் இல்லாம போறேன் 10 நிமிஷத்துல மலை ஏறிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஐயோ ஐயோ பண்ண முடியலங்க. ஏறி சாமிலாம் பார்த்து வந்துருங்க. வீடியோ எடுக்க முடியலங்க. வீட்டு சின்ன கிளிப்பு தான் எடுத்துருக்கேன். அதை வேணா நான் ஆட் பண்ணி வேணும் பாருங்க. நாங்கள் எல்லா மலையும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். கீழே போயிட்டு உயிரோடு இருந்தா